ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மாவு வந்து சுமாராக 1.5 கிலோ மாவு. 1.5 கிலோ மாவுனா 7 அலகு அரிசி வரும். 7 அலகு அரிசி அப்படி எடுத்து போட்டதுக்கப்புறம் 7 அலகு அரிசிக்கு நீங்கள் 300 கிராம் உளுந்தம்பருப்புனா ஒரு ஆளாக்கும் அப்புறம் ஒரு கைப்பிடி வரும். இப்போது இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா களைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 4 வாட்டி 5 வாட்டி நல்லா கலந்திங்கன்னா களைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா தண்ணி வெள்ளையாக வரும். வெள்ளையாக வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஓரமாக ஊற வச்சுருங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு. அதே மாதிரியே தான் பருப்புக்கும் அதே ப்ராசஸ் பண்ணிவிடுங்க. பட் வெளியில் வச்சு ஊற வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் ஊறட்டும். இப்படி ஊறினதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து அரிசியும் பருப்பையும் எடுத்து ஒரு 5 நிமிஷம் வெளில வச்சதுக்கப்புறம் இப்போ பருப்பை ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போடுங்க. பருப்பை கிரைண்டரில் போட்டதுக்கப்புறம் அப்பப்போ இது மாதிரி தண்ணி தெளித்து விடுங்க. கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் உளுந்த மாவை அரைச்சி எடுத்துடுங்க. அப்போது நீங்களே